ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு 2 நியூஸ் வந்து ஸ்க்ரோல் ஆகுறதை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிஸ்க்கு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பிஜிக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பிடிஸ்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் என்னென்ன யார் யார் இருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம், பார்த்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி. இது வந்து பிடிஸ்க்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பிஜிக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14 சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது ரிசர்வ் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி போஸ்டிங் இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இவங்க ஒரு 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் பணியில் சேரவில்லை. ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து பணியில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பணியில் சேர்ந்து பின்னர் விலகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள். ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி இல்லை எனக்கு வந்து நான் பிடிக்கல, நான் வந்து ஏற்கனவே வேறு ஒரு ஜாப் போயிருந்தேன், இல்லை எனக்கு ஜாப் போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு உடனடியாக அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் இந்த ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் தற்காலிக தேர்வை எந்த காரணத்திற்காகவும் ரத்து செய்தல். ஒருவேளை அவங்க வந்து எதனாச்சும் மார்க் ஷீட்டு இல்லை சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று சரியான முறையில் தராமல் இருக்கலாம், அதனால் அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா இந்த 3 காரணத்துக்காக அந்த ரிசர்வ் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அடுத்து இதுலேருந்து நமக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அவங்க 3 ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. துறை தலைவர் வந்து பரிந்துரை கிடைத்த பின்னரே கீழ்கண்ட காரணங்களில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக ஏற்படும் காடி இளங்களுக்கு காத்திருப்பு பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் அந்தந்த பிரிவுகளிலிருந்து பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதே பதவிக்கான அடுத்த கட்ட ஆட்சேர்ப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் வழக்கமான பட்டியல் தயாரிக்கப்படும் வரை காத்திருப்பு பட்டியல் அமலில் இருக்கும். மேலும் இதன் மூலம் வெளியிடப்படும் காத்திருப்பு பட்டியலானது 10/7/2025 தேதியிட்ட அறிவிப்பு. ஸோ அது வந்து பிஜிக்கு ஒரு டேட் வரும், பிடிஎஸ்க்கு வந்து ஒரு டேட் வரும். ஸோ அதுக்கு மட்டுமே இது வந்து பொருந்தும். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நேம் லிஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த 3 ரீசனில் யாராவது வந்து ஜாபுக்கு போகாமல் இருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவேளை இதை பற்றி அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அந்தந்த மேஜர்ஸை கிளிக் பண்ணாலே போதும், அதிலே நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக. சரிங்களா, இதுதான் இந்த ரிசர்வ் லிஸ்ட்டு. இது வந்து கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு பிடிஸ்க்கான அந்த லிஸ்ட்டு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.